குருப்யோ நமஹ நமோ நமஹ சிவ அபராத க்ஷமாபண சோத்திர பகிர்வு 3. தவறுகளை மன்னிக்க சொல்லி வேண்டிக்கிறோம் சிவன்ட்ட. பகிர்வு 3. பிரௌடக அகம் யௌவனஸ்தக விஷய விஷதரைஹி பஞ்சபிஹி மர்மசந்தௌ தஷ்டக நஷ்டக விவேகக சுததன யுவதி ஸ்வாத சௌக்கியே நிஷன்னஹ சைவே சிந்தாவிஹீனம் மம ஹிருதயம் அஹோ மானகர்வ அதிரூடம் சந்தவ்யக மே அபராதக சிவ 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 போஹோ மகாதேவ சம்போ. இந்த சந்தவ்யக மே அபராதக சிவ 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 போஹோ ஸ்ரீ மகாதேவ சம்போ எல்லா வசலையும் வருது. சந்தவ்யக மே அபராதகனா என்னுடைய அபராதங்கள், என்னது குற்றங்கள், எனது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியவை. சிவா சிவ சிவ கூப்பிடுறோம். போகோ மரியாதைக்குரியவரே, மகா தேவக ஸ்ரீ மகாதேவக தேவர்களுக்கெல்லாம் பெரியவரே, தேவர்களே, சம்போ அருள் புரியவரே, துணை புரியவரே அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறோம் இங்கே? அகம் பிரௌடக சன், நான் ரொம்ப பெருமை கர்வமாக இருந்துட்டு, யௌவனஸ்தக இளம் வயதில் நான் ரொம்ப கர்வமாக இருந்துட்டு, அதனால் என்ன ஆகுது எனக்கு? பஞ்சபிகி விஷதரைஹி, பஞ்சபிகி 5 விஷயனா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், விஷதரைஹி அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட் என்ற 5 பாம்புகளால். எந்த 5 சென்ஸ் ஆப்ஜெக்ட்? பார்வை, கேட்கறது, நுகர்றது, தொடர்றது, டேஸ்ட் பண்ணுறது, இந்த 5 பாம்புகளால் மர்ம சந்தௌ என்னோட உயிர் நாடிகள், அந்த பாம்பு உயிர் நாடிகளில் கடிச்சிருது. அப்படின்னா நடத்தம் என்னை டெடியூட் பண்ணிடுது. இந்த விஷயங்கள்லாம் விஷய மோகம் இருக்குல்ல, இந்த ஆத்ம ஞானம் அடையாததுக்கு 4 பிரதிபந்தங்கள், தடைகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பிரதிபந்தம் என்ன தெரியுமா? விஷய போக வாசனா. விஷயத்திலேயே கட்டுன்று இன்னும் வேணும்னு. இந்த விஷயம் கண்டால பார்க்குற விஷயமா இருக்கலாம், காதால் கேட்குறதா இருக்கலாம், நுகர்றதா இருக்கலாம், டேஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், தொடர்றதா இருக்கலாம். இதுலேயே அதனால கடிப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். அஃப்ளிக்டட் பை மர்ம சந்தோன்னா என்ன நல்ல இம்பார்ட்டண்ட் இடத்துல நாடிகள், உயிர் நாடிகள்னா என்ன செய்யுது? என்னோட விவேகத்தை அதனால என்ன எடுத்து மர்மசந்தோ தஷ்டக, நான் அதனால கடிக்கப்பட்டவன். என்ன எடுத்து? விவேக நஷ்டக என்னுடைய டிஸ்கிரிமினேஷனே போயிடுத்து. எது கெட்டது, எது நல்லது, எது ஆத்மா, அது அனாத்மாவே போயிடுத்து. அப்புறம் என்ன சொல்கிறான்? சுததன யுவதி சுவாத சௌக்கியே. சுத குழந்தைகள், மகன் சொல்லலாம், குழந்தைகள் சொல்லலாம். தன செல்வத்தில், யுவதி மனைவி, சுவாத சௌக்கியே அந்த ருசியோட அந்த இன்பத்திலேயே நிஷன்னக ஆழ்ந்து மூழ்கி இருந்தேன். எல்லா வெளி விஷயங்கள்லையும் இந்த போகத்திலையுமே நான் மூழ்கி இருந்தேன். அஹோ ஐயோ மம ஹிருதயம் என்னுடைய இதயம் இதயத்தில் ஷைவே சிவனை பற்றி சிந்தாவிகிதம், சிவனை பற்றி நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய ஹிருதயம் எப்படி இருந்தது? மான கர்வ அதிரூடம். என்னுடைய கர்வம் மானம், தற்பெருமை. நானாக்கும் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? கர்வம், அகந்தை, அதிரூடம் முழுமையாக ஏறி இருந்தது. நல்லா திமிர பிடிச்சவனாக இருந்தேன். அதனால் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? என்னோட அபராதத்தை, அதனால் குற்றங்கள் பண்ணினேன், ஒன்று நினைக்க முடியலை. அந்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டியவை. ஏன்னா நான் இப்போ தெரிஞ்சுட்டேன், அதை பற்றி நினச்சி பார்க்குறேன் இல்லையா? சிவ 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 சிவம்போ மகாதேவா, என்னோட குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. எல்லாரும் பண்ணுறது தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜகோந்தத்தோடு ஒரு டிஃப்ரெண்ட், அதே சப்ஜெக்ட் மேட்டரை டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் சொல்லியிருக்கார். பஜகோவிந்தத்துலேயும் அதான் சொல்கிறார். சின்ன வயசில் என்ன செய்கிறோம்? தருணியாக இருக்கும்போது தருணாசக்தகா, சின்ன வயதில் இளம்பிள்ளையாக இருக்கும்போது அந்த பெண்கள் மேலே ஆசக்தி வருது. விளையாட்டில் குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டில் இருக்குது. எப்பொழுதுமே நம்ம யாருங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதே இல்லை. அதனால் என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு அருள் புரி, நல்ல புத்தியை கொடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 3 பார்த்துருக்கோம்.
இன்னும் 3 பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல, செலக்டடாக தான் பார்த்துருக்கேன். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.